விஜயை பற்றி நம்ம மிஸ்டர் டிரைவர் ஆனந்த் சொல்கிறாரு, கேளுங்க. விஜய் வந்து ஒரு ஈகோ பிடிச்சவன். அவன் வந்து இங்கே மூணாரில் வந்து நிறைய இடத்துல அப்படி தான். இங்கே வந்து அடிச்சே வச்சுருக்காங்க. இனிமேல் கடலூர் எஸ்டேட்னு ஒரு ஸ்டேட்டில் வந்து அடிச்சு வச்சுருக்காங்க. அவன் வந்து பேச போனாலுமே நம்ம வந்து ஒரு இதை பற்றி பார்க்கக்கூடாது, ரொம்ப ஈகோ பிடிக்கும். அதனால நாங்கள் ரசிகர் மன்றமே இங்கே இல்லை. ஒன்று விஜய்க்கு ரசிகர் மன்றமே இங்கே இல்லையா? ஒன்றும் கிடையாது. ஒன்று கூட. அஜித்துக்கு இங்கே நல்ல இது இருக்கு. எதனா ப்ராப்ளம் வந்திருக்கு அந்த மாதிரி? யாருன்னா கிட்ட போய் அடிச்சிருக்காங்க. பார்க்கக்கூடாதுன்னு விஜய் அடிச்சிருக்காங்களா? அடிச்சிருக்காங்க. என்னங்க அடிச்சிருக்காங்கன்றீங்க? நியூஸ் பேப்பர் எதுவுமே வரல. ஆமாம், மூணாரில் அடிச்சா வெளியே தெரியாதுல்ல. அப்படியா? ஸ்டேட்டில் உள்ள பொம்பளை எல்லாம் போய் அடிச்சிருக்காங்க. பொம்பளை அடிச்சிருக்கா? ஐயோ, சத்தமா சொல்லுங்க. பொம்பளை அடிச்சிருக்கு. அவளையில அந்த அக்ரிமெண்ட்டுக்கு ஒரு கல்யாணம் பண்ணுவான் தெரியுமா? ஜான் வந்து இவரோட கருத்து சொல்லுவாரு, இவரை கேளுங்க. அதாவது ஒரு திருப்பு ஆட்டோகிராஃப் எடுக்க போயிருந்தாங்க. ஆட்டோகிராஃப் போடையில யார் மேலே வேர்வை சுமல் இருக்குன்னு சொல்லி சி அப்படின்னு இருக்கான். உடனே அவங்க மேலே காரியே திப்பிட்டேன். நீ என்ன இவ்வளவு தான் உன்னை இது பார்த்தோம், நீ எங்களை இப்படி என்ன உனக்கு ஒரு ரசிகராக நாங்கள் வந்து பார்க்கல, உனக்கு வீசுதா அப்படின்னு சொல்லிட்டு காரி திப்பிட்டாங்க அவன் மேலேயே. என்ன படம் இருப்பது? இந்த பிரியமானோட பாட்டு எடுத்துக்கிட்டு இருக்கேன். பாட்டு எடுத்துக்கலாம். அந்த ரிசப்ஷனில் கல்யாணத்துக்கு உள்ளே வச்சு ஒரு பாட்டு எடுப்பாங்க தெரியுமா? கல்யாணம் அக்ரிமெண்ட் போட்டல ஒரு கல்யாணத்துக்குன்னு சொல்லி 2வது பாட்டோ 3வது பாட்டுன்னு நினைக்கிறேன். அந்த பாட்டு சிம்ரனை கல்யாணம் முடிக்க அந்த மாதிரி வேற படம். அதுக்கப்புறம் விஜய் வருவாரு. வந்தாலும் அவ்வளோ அவனை யாரும் கண்டுக்கிற மாட்டாங்க, மைண்ட் வச்சுக்கிற மாட்டாங்க. சேரன் ஸ்னேகாலாம் வருவாங்க, அவங்களுக்குலாம் நல்ல மதிப்பு. சத்யராஜ் அப்பாசெல்லாம் வந்திருக்காங்க, அவங்களாம் நல்லது சொன்னாங்க. அஜித் இந்த படம் வந்தாங்க மறைவூரில், அது என்ன ராஜாவா? இல்லை பரமசிவன். பரமசிவனா? அந்த ஒரு கரும்பு தோட்டத்துக்குள்ள நாடுவாங்க தெரியுமா சோழத்துல? அதான் பரமசிவன். அந்த படம் வந்தாரு. அவனுக்குலாம் நல்லது. அதே தான். எல்லாத்தையும் நல்லா பேசுவான், அன்பா. அதே மாதிரி விவேக்கும் சரி, யாரு கூட நான் நல்லா இது பண்ணுவேன். விவேக், வடிவேலு, விஜயகாந்த் வந்திருக்காங்க, எல்லா ஆக்டரும் வந்திருக்காங்க. விஜய்க்கு வந்து யாருமே பின்னாடி போக மாட்டாங்க அவ்வளோ. ஆமா. இதோட சரி முடிகிறது. ஓகே, விஜயை பத்தி நீங்களே கேட்டீங்க. அவங்க எப்படிப்பட்ட டேஷ் 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 பொட்ட புறம்போக்கு, வீணா போன புண்ணாக்கு. முன்ன விஜய்க்கு இங்கே வந்து யாருமே பிடிக்க மாட்டாங்க. எல்லாம் யாருமா வந்துட்டு அவன் பாட்டை போயிடுவான். விட மாட்டாங்க. இல்லை, நீ காய் துப்பானீங்களா கூட யாரும் காப்பாற்றலையா? காப்பாற்றினா அவனும் சேர்த்தான. இங்கே வந்து மூணாரில் வந்து அந்த மாதிரி கிடையாது, அடிதான் யாருக்கு இருந்தாலும் சரி. இல்லை கூட நிற்பாங்க இல்லையா? விட்டாங்க போய் நீயும் ஷூட்டிங்ட்டு போயிட்டாங்க எல்லாரும், யாருமே அவனுக்கு பக்கத்தில் இல்லை. காரி மூஞ்சதுக்கு மேலே எங்கே உடம்புலையா? உடம்பு மேலே துப்பி மூஞ்சதுக்கு நல்லா இருந்தது. அபிஷேகம் பண்ண மாதிரி இல்லை. யாரு நம்ம இவன் எடுத்த படம், இந்த கதை எழுதியது யாரடி? கதை எழுதியது யாரடின்னு ஒரு படம் வந்துச்சு. நல்ல பேர யாரடி நீ மோகினியா? அது வந்து எழுதியது யாரடி பேரே, படம் பேரே அதான். என்ன மேட்ரு அதில்? அது ஃபுல்லாக படம் இங்கே தான் எடுத்தாங்க. ஆனால் ரிலீஸ் ஆக படம் என்னன்னு ப்ரொடக்ஷன் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் மூணாரில் தான் ஃபுல்லாக எடுத்த படம். எனக்கு தான் பேர்லாம் போட்டுருக்காங்க. ஆட்டு புழுக்க ஃபினிஷ் பண்ணுறேன் முரளி. நீங்களே கேட்டீங்க விஜயை பற்றி. நாங்கள் எவ்வளோ நாள் சொன்னோம், இது உங்களுக்கு பிடிக்கல. அவரோட கருத்துக்கு இது வந்து விஜய் சங்க தலைவர் திரு நவீன் அவர்கள் உங்களுக்கு சிறப்புரை வழங்குவார். நவீன், விஜய் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இப்போ? ஓ, இவங்க ஃபேனா? ஃபேனுலாம் கிடையாது, ஃபேனு கிடையாது, அவங்க காத்தாடி. நாங்களாம் தமிழ்நாட்டில் இருக்கல அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். அவனை இங்கே வந்து நேராக பார்த்த பிறகு தான் அப்படி தெரியும். அழகா இருக்கிற விஜய். அழகா இருக்கிற அவன் சொல்லுங்க. அஜித்துக்கிட்ட ஆகாது. அஜித் அவனா கலரு. இந்த ஹீரோக்களை பற்றி சொல்லும்போது நம்ம ஹீரோ அவங்கள பற்றி என்ன சொல்கிறாரு பார்க்கலாம். இவ்வளோ விஷயத்த கேட்டீங்க ஹீரோ, இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இப்படி மாமலாம் இந்த நேரம் எங்களுக்குலாம் வெப்பராகமாக இருக்கும். நான்லாம் பார்த்தோன்னா எனக்கு கோபமாக தான் இருக்கும் அவனை பற்றி. ஒரு மாதிரி சைலண்டாக அப்படியே பயங்கரமாக நடந்துப்போம். நான் அப்படி எல்லாத்தையும் அப்படி பொதுவாக அழகா அப்படி மாமலாம், அதெல்லாம் எனக்கு பிடிக்க வச்சாது. இங்கே ஆளுகளை பார்த்தா விரட்டுறது அப்படிதான் சொல்லுவேன். ஓகே, இதோட ஸ்டாப் பண்ணீங்க மிஸ்டர் திலீப். உங்களோட வாய்ஸை இதில் விடுங்க காடு. நீங்கள் பசங்க கூட சேர்ந்து பயங்கரமாக கலாய்ப்பீங்க. இப்போ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அஜித் ஒரு தூமை, விஜய் ஒரு பொட்டை. அஜித் குஞ்சு முடி சைஸ் கூட இல்லாத மிஸ்டர் ரகு, அதை பற்றி நீங்கள் பேசக்கூடாது.